Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு டீ டைம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இதுக்கு 2 பெரிய வெங்காயம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, புதினா, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் தனியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/3 கப் அளவுக்கு அரிசி மாவு இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு ஃபுல்லாக இந்த வெங்காயத்தில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வெங்காயத்தில் ஆல்ரெடி வாட்டர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சூடான ஆயில் ஆட் பண்ணுறேன். இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு போண்டா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. அதுக்காக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி. இதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணுறேங்க. இது சொல்லப்போனால் ஒரு 1/4 கப்பை விட கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். நிறைய வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஜஸ்ட் பைண்ட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை குட்டி குட்டி பாலாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த சைஸில் நான் பிடிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா கூட எடுத்துக்கோங்க. நான் சைடில் அப்படியே ஆயில் ஹீட் பண்ண வச்சுட்டேங்க. ஆயில் ஒன்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் இல்லை அப்படின்னா லோ மீடியம் ஃப்ளேம் வச்சு தாங்க இதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா வெளியில் சீக்கிரம் குக் ஆகிடும், உள்ளே குக் ஆகாது. அதனால் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இல்லை அப்படின்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். மேலே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது பெஸ்ட்டு டீ டைம் காம்பினேஷன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.